பரலோகத்தின் மடியின் பேரே ஆபிரகாமின் மடி. ஆமென். லாசர் கதையில இருந்து என்ன சொல்றாங்க? லாசர் எப்படி இருந்தான்? ஒண்ணுமே இல்லாம இருந்தான். பருக்கள் இருந்துச்சு, ஆனா பருக்கைகள் இல்லை. நாய் அந்த பருக்கையெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, நாக்கால நக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து கடைசியில் செத்து எங்க போயிட்டான்? பரலோகம் போயிட்டான். அப்போ நீனும் ஒரு லாசருவா இரு அப்படின்ட்டாங்க. ஐஸ்வர்யவான் எங்க போயிட்டான்? எப்படி விதைச்சி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் இந்த கதையை நீங்கள் கொஞ்சம் தட்டி படிக்கலன்னு வைங்களேன், ஒரு தலைமுறையே தரித்திரத்தில் போயிடும். இந்த கதையை போய் படித்து பார்த்தா இவன் போய் உட்கார்றான் பாருங்க பரலோகத்தில். யார் மடியில்? அவன் ஊர்லேயே பெரிய பணக்காரன். இவங்க பணக்காரங்க பரலோகம் போக மாட்டாங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா பரலோகத்தின் மடியின் பேரே ஆபிரகாமின் மடி. ஆமென். அவன் சாதாரண பணக்காரன் கிடையாது, சாதாரண பணக்காரன் கிடையாது. அவங்க ஊர்லயே அவன் சீமான், வெள்ளியும் பொன்னையும் உடைய சீமான். சீமான் ஆபிரகாம். ஆமென். சீமாட்டி சாரால். ஆமென். அது மட்டும் இல்ல, பைபிள் அவங்களுடைய வெல்த் எப்படி சொல்லுது தெரியுமா? அவங்களுடைய செல்வங்களை பூமி தாங்க கூடாது இருந்தது. டூ மச்சா இருக்குதுங்க வெல்த். என்ன பண்றது, கொட்டி கிடக்குது. ஆமா, கடவுள் பாருங்க, இதே தான், இதை சொல்லிட்டு தான் பைபிள் நமக்கு சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் புரஜாதிகளுக்கு வருகிறது. ஆமே, எல்லாம் சொல்லுங்க. அதே ஆசீர்வாதம் இயேசுவின் மூலமாக இன்னைக்கு எனக்கு வருது. ஆமா, அப்பனா என்ன அர்த்தம்? இந்த ஊர்லயே பெரிய ஆளா நீங்க இருக்கு. ஆமா, ஷாச்சாலா மாச்சாலா பிரேக்கெட் உங்க ஏரியால, உங்க பகுதியில். ஆமா, கர்த்தர் உங்களை ஒரு சீமானா வைக்க விரும்புகிறார். ஆமா.